என்ன நம்ம கிட்டே வருது. அடுத்த வினாடி ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியம் இந்த உலகத்தில் வந்து ஏராளம். அந்த ஆச்சரியம் நிறைந்த உலகத்தை நம்பி நாம் பயணிப்போம். ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. நம்ம இப்போது பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது கபினியில் இருக்கக்கூடிய நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கக்கனக்கொட்டே சஃபாரி சென்டர் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் ஃபியூ மீட்டர்ஸ் போனாலே ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். அங்கே வந்து மானந்தவாடின்னு போட்டிருக்கோன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி இது வந்து மானந்தவாடி செக் போஸ்ட். அது வழியாக தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே உள்ளே போக போகிறோம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பவலி செக் போஸ்ட் இருக்கும். அதாவது மானந்தவாடி பகுதிங்கிறது கர்நாடகாவுடைய எல்லையும், பவலி செக் போஸ்ட் இருக்கிறது கேரளாவை சேர்ந்தது. ஸோ கர்நாடகா கேரளாவை இணைக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் தான் இந்த பவலி ஃபாரஸ்ட் நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ். இதே பகுதி இதே ஃபாரஸ்ட்டில் நாங்கள் லாஸ்ட் சம்மர் வந்து பயணம் பண்ணியிருந்தோம். அந்த சமயங்களில் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய எலிஃபென்ட்ஸ் கூட்டமாக வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய குரங்குகள், நிறைய மான்கள் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ரோடு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இது சரக்கு வண்டிகள் நிறைய போகிறது. அதாவது கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு எடுத்து செல்லக்கூடிய சரக்குகள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த காட்டு வழியாக இந்த ரோடு வழியாக செல்கிறதுனாலையோ என்னமோ ரோடு வந்து சீக்கிரமாக பழுதடைஞ்சிருது. நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். லாஸ்ட் டைம் வந்து சம்மருக்கு நாங்கள் போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பெட்டராகவே இருந்துச்சு. பட் இப்போது ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டிப்பிக்கல் ஒரு ஆஃப் ரோட் ஜங்கிள் ட்ரிப் மாதிரி தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் ஸ்டில் லாஸ்ட் டைம் பார்த்த அளவுக்கு நாங்கள் அனிமல்ஸ் பார்க்கலனாலும் அப்பப்போ அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எலிஃபென்ட் கிராசிங், ரோட் கிராசிங் குட்டி ஒன்று இருக்கும். அதை வந்து கிராஸ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த தவிச்சிட்டு இருந்துச்சு அந்த தாய். ரோடு நின்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழி விட்டு அதுக்கப்புறம் வந்து போக விட்டுச்சு. கொஞ்சம் கிராஸ் பண்ணி அந்த பகுதி கிராஸ் பண்ணி போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டமே இருந்துச்சு. இன்னொரு யானை இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது வந்து சரியாக பார்வைக்கே தெரிலன்னு வச்சுங்களேன். ரொம்ப அழகான ஒரு ரோட் கிராசிங் தான். இந்த மானந்தவாடி செக் போஸ்ட் டு பவலி செக் போஸ்ட் வழியாக கடந்து செல்லக்கூடிய இந்த காட்டு பகுதி என்ன ஸ்பெஷல்னால், நம்ம சொந்த கார் மூலியமாகவே ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுக்குள்ளேயே, அடர்ந்த காட்டுக்குள்ளேயே ஒரு திகிலான அனுபவத்தையும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தடவையும் எலிஃபென்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, நிறைய குரங்குகள் பார்க்க முடிஞ்சிச்சு. லேங்கர் மங்கி இல்லை வந்து லங்கூர் மங்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மங்கீஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய ஸ்பாட்டட் டியர் கூட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம சொந்த கார்லேயே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப ஒரு இனிய ஒரு சூப்பரான ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் சம்மர் நாங்கள் போகும்போது ஒரு 4-5 ட்ரிப்ஸ் ரவுண்ட்ஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ இந்த பக்கம் போயிட்டு வந்தோன்னு வச்சுங்களேன். இந்த தடவை ஒரு 2 டைம்ஸ் போக முடிஞ்சிச்சு. நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா மானந்தவாடி செக் போஸ்ட்லேருந்து பவலி செக் போஸ்ட்டு போயிட்டு அங்கே ஒரு டீ ஷாப் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் பார்த்து வச்சுருந்தோம். பட் இந்த தடவை நாங்கள் போகும்போதே அவங்க எங்களை ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே போய் ஒரு டீ பிஸ்கட் சாப்பிடுவோம், திரும்ப வந்து வரும்போது வழியில் பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்து கண்டுகளிப்போம். ஸோ நம்ம சொந்த கார்லேயே
நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்யணும், அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ், மானந்தவாடி டு பவலி செக் போஸ்ட் போகக்கூடிய பவலி ஃபாரஸ்ட்டு ஒரு உகந்த இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கக்கனக்கோட்டை சஃபாரி சென்டரில் ஆன்லைன்லேயோ இல்லை நேரில் போயோ டிக்கெட் புக் பண்ணி பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் சஃபாரி தான். அதில் நாங்கள் பஸ் சஃபாரி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி சொல்லப்போனால் எங்களுக்கு அதுதான் கிடச்சிச்சு. இது எங்களுடைய ஃபஸ்ட்டு சஃபாரி இப்போ நீங்கள் பார்க்குறது. அதில் ஆரம்பிக்கும் போதே ஒரு தனியாக ஒற்றை யானை, அதுவும் சொல்லப்போனால் வந்து டஸ்கர், ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக அப்படியே பிரமிப்போடு நின்றுருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போதே அமர்க்கலமாக சூப்பர். அங்கே பாருங்கள் டஸ்க்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. யூஸ்வலாக சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே தனியாக இருக்கக்கூடிய யானை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க, குட்டியோடு இருக்கக்கூடிய யானையும் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் சிங்கிள் டஸ்கர் அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து சேஃபாக தான் நம்ம வந்து பயணம் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே பஸ்லேருந்து அழகாக நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குற அந்த காட்சி சூப்பராக இருக்கும், பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். அந்த டஸ்கர் ரோட் கிராசிங்க்கு வந்துச்சா என்னமோ தெரியல, பட் எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போயிடுச்சு, காட்டு பகுதிக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸர் லுக்கில் நாங்கள் பார்த்த அனுபவம். கண்டிப்பாக பெரிய பிக் கேட்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்கணுங்கிறது இல்லை. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எலிஃபெண்ட்ஸ், அதில் முக்கியமாக டஸ்கர், அதில் முக்கியமாக சிங்கிள் டஸ்கர். இதெல்லாம் ரொம்ப காண அரிய காட்சிகள், கண்டிப்பாக பார்த்து ரசிங்க. நாங்கள் எங்களுடைய இந்த கபினி ரோட் ட்ரிப்பில் 4 சஃபாரி வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் எதுவுமே ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியல, அதனால் வந்து நேர்லேயே போய் தான் லைனில் நின்று வாங்கினோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் சஃபாரினா 6 o'clock அரவுண்ட் டிக்கெட் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம ஒரு 1/2 hour 45 minutesக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ப்ரேயராகவே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் கன்ஃபார்ம்டு சஃபாரி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நாங்கள் 4 சஃபாரியில் 3 மார்னிங் சஃபாரியும் ஒரு ஈவினிங் சஃபாரியும் போயிருந்தோம். பட் 4மே பஸ் சஃபாரி தான். எங்களுடைய இந்த 4 சஃபாரியிலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். முக்கியமாக வந்து மார்னிங் போன 3 சஃபாரியிலுமே வந்து நாங்கள் வந்து டைகர்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப க்ளோஸர் லுக்லேயும் இந்த டைகர் பார்க்க முடிஞ்சிச்சு. டஸ்கர்ஸு, நிறையா எலிஃபெண்ட்ஸ், லங்கூர் மங்கீஸ் சொல்லக்கூடிய லேங்கர் மங்கீஸ், வைல்ட் போர், இந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. வீக்கெண்ட்ஸில் 1.5 hour சஃபாரியும், வீக் டேஸில் வந்து 3 hours சஃபாரியும் வந்து யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் 3 hours 1.5 ஹவர்ஸ்லாம் போகும்போது, ஈவன் ஏர்லி மார்னிங்லாம் போகும்போது நல்ல சில் கிளைமேட்டாக இருக்கும். ஸோ நேச்சுரல் கால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சமயங்கள் இருக்கிறதுக்கு நடு காட்டில் ஈவன் பக்கத்தில் டைகர், லெப்பர்ட்ஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நடு காட்டில் அங்கே உள்ள ஒரு டாய்லெட் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கிறது இப்போ டாய்லெட் பகுதி தான். அங்கே வந்து பஸ் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அப்போ வந்து டாய்லெட் போய்க்கலாம். அதனால் வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 3 மணி நேரம் ஆச்சு, பெரியவங்க குழந்தைங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்தியன் கவுர், காட்டு மாடுகள். சம்டைம்ஸ் பைசன்லாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்தியன் கவுர் தான் கண்டிப்பாக நேம் சொல்லுவாங்க. ஒற்றை யானை எப்படி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் ஒற்றை காட்டு மாடு. இது ஆக்சுவலி வந்து ஆல்ஃபா மேல் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ரொம்ப ஐ திங்க் 1000 tons சம்திங் எது ஒன்று சொல்லுவாங்க, ஐ எம் நாட் ஷுர். நாங்கள் அப்படியே சஃபாரி போயிட்டுருக்கும்போது அங்கே டிரைவர் பார்த்து காமிச்சாங்க, டைகர் பக் மார்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அடுத்த வினாடியிலே காத்திருக்கு அப்படிங்கிறது. இங்கே பாருங்களேன், ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு டைகருடைய சைட்டிங் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. கொஞ்சம் க்ளோஸராக. பட் நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி நிறைய ஜீப்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் தான் கடைசியாக இருந்தோம் அந்த சமயத்தில், பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸர் லுக்கில் வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. பட் ஸ்டில் டிஎஸ்எல்ஆரில் முடிஞ்ச வரைக்கும் ஷேக்கிங் இருக்கும், பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடையோட ரொம்ப அழகாக இருக்குது. டைகர் செட்டிங்லாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம நினச்ச மாதிரிலாம் வந்து ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியாது. பட் எங்களுக்கு அந்த ஆச்சரியங்கள்,
அந்த அனுபவம் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் எங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு ஜீப்ஸ் நிறையா இருந்துச்சு. 2 ஜீப்புக்கு இடையில தான் வந்து இந்த டைகரே ரோட் கிராஸ் பண்ணிச்சு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அந்த ஜீப் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோஸர் லுக்கில் பார்த்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம்தான் இந்த டைகர் கிராஸ் பண்ணோடனே அந்த பக்கம் பெரிய சத்தம், அங்கே லெப்பர்ட் கிராசிங் இருக்குது, லெப்பர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களால் பார்க்க முடியல. சில பேர் பார்த்ததா சொன்னாங்க. ஸோ எங்களால் பார்க்க முடியல. டெரிட்டரிக்காக டைகரும் லெப்பர்டும் ஃபைட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ಎಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ನೋಡು ಮೇಲೆ ಫುಲ್ಲು ಜೂಮ್ ಮಾಡು ಮೊಬೈಲ್ తో ಎಂದ ಮರಕ್ಕಿಲ್ಲ ಸ್ಟ್ರೈಟ್ ನೋಡು ನಾನು ಹೆಂಗು ನಾನು ಬೆಳಿತೀನಲ್ಲ ಅಲ್ಲೇ ಚಿನ್ನು ಮರದ ಮಧ್ಯ ನೋಡು ಇಲ್ಲಿ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ತೋರಿಸು. கக்கலங்கொட்டை சஃபாரி சென்டர்லேருந்து எங்களுடைய 2வது பஸ் சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. இது ஈவினிங் சஃபாரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க செகண்ட் சஃபாரிக்கு போகலாம். இங்கே பாருங்களேன், இது நியூ பஸ்ஸு. எவ்வளோ ஒரு ஓப்பனாக சைடில் வந்து எதுவும் விண்டோஸ், எவ்வளோ பெரிய விண்டோ பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து எதுவும் கிளாஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. கிளாஸ் டோர் சம்திங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 2வது சஃபாரி கிளம்பியாச்சு. பார்ப்போம் இதில் என்னென்ன ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எங்களுக்கு காத்திருக்குன்னு தெரில. சைடில் பாருங்கள், வழியில் நிறைய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே விட்டுக்கலாம். சில மான் கூட்டங்களும் வைல்ட் போரும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே ஸ்லோவாக பயணப்பட்டு இருந்தோம். என்னடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த காட்சி. ரோட்லேயே நிறைய கூட்டமாக காட்டு மாடுகள், இந்தியன் கவுர்ஸ் நின்று இருந்துச்சு. பாருங்களேன், கூட்டமாக நிறைய நின்றுச்சு. எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட்டிங். ஆக்சுவலி இந்த கூட்டமாக பார்க்குறது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் உள்ளே பார்க்கும்போது தான் தெரியும். சம்டைம்ஸ் தான் நம்ம வழக்கமாக போகக்கூடிய வழியில் தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக காட்டுக்குள்ளே பயணப்படும் போது, எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் சஃபாரிலாம் போகும்போது முதல் விஷயம் சைலன்ஸ். ரொம்ப அமைதியாக இருந்தால் தான் நம்ம அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமலும் ஆஸ்வெல் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அனிமல் சைட்டிங் பார்க்குறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சத்தம் போடாதீங்க, அமைதியாக பாருங்கள். ஃப்ளாஷ், ஸோ மொபைலில் ஃப்ளாஷ், மொபைலோ டிஎஸ்எல்ஆர்லேயோ ஃப்ளாஷ்லாம் பண்ணக்கூடாது, டார்ச் லைட்லாம் வச்சு அடிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணிடும் அனிமல்ஸை. ஸோ சம்டைம்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் நல்ல ஒரு காட்சி நம்மளாலே கெட்டு போயிடும், அது ஓடி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அமைதியாக இருந்தது காட்சியை பார்க்கலாம். அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸும் சம்டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு பூச்சிகளின் ரீங்காரம், பறவைகளின் சத்தங்கள், இது ஒன்று தான். அப்பப்போ இந்த காட்டு மாடுகளுடைய சத்தங்கள் இவ்வளோ தான் கேட்டுச்சு. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேர்ல்ட் லெவல்லையே ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான். வல்ச்சர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, பிணம் தின்னி கழுகுகள்னு சொல்லுவாங்க. சிவியர்லி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது பார்க்குறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம். போக போக இதனுடைய எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே காட்டில் வந்து ஒரு மாடு வந்து ஏதோ வேட்டையாடி, புலியோ சம்திங் வேட்டையாடி இருக்குது. அதனுடைய மிச்ச மீதியை தான் வந்து இந்த வல்ச்சர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் காண அரிய காட்சிகள். சீரியஸ்லி எங்களுடைய 3வது பஸ் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் அரௌண்டு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஒரு புதற்குள்ளேருந்து ஒரு அழகாக ஒரு டைகர் சூப்பராக அப்படியே ரொம்ப நேரம் அதனுடைய ஒரு பேரலல் லைன், ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு அந்த காட்டு பகுதி.
ஸோ எங்களால் ஈஸியாக வந்து டைகர்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப தூரம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் சம்டைம்ஸ் அப்படியே கண்ணுக்கு தெரியும், சடனாக வந்து லைட்னிங் மாதிரி மின்னல் மாதிரி அப்படியே ஃப்ளாஷ் ஆகி போயிடும். பட் எங்களுக்கு இந்த 3வது சஃபாரியில் கிடைக்கக்கூடிய இங்கே டைகர் பாருங்கள் எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு அப்படியே காட்டுக்குள்ளே அந்த புல்வெளிக்குள்ளே அப்படியே தவழ்ந்து அழகாக ஒரு கம்பீர நட போட்டு போயிட்டுருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கு. எல்லோரும் அப்படியே வந்து அமைதியாக அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் நம்ம சொல்கிறோம், வீடியோவில் பார்க்குறோம், நிறைய யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க டைகர் சைட்டிங்கிறது. இப்போ என்னடா ஜூவில் போனால் டைகர்ஸ் அவ்வளோ ஈஸியாக பார்த்துடலாமே, ஜூவில் பார்க்குறது வேறு, காட்டுக்குள்ளே பார்க்குறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் சான்சஸே இல்லை. மிகப்பெரிய காட்டுப்பகுதி, அதில் சொற்ப அளவில் இருக்கக்கூடிய புலிகளை நம்ம காட்சி முன்னாடி வந்து காண்றது பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், ஆச்சரியமான விஷயம். ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுங்களேன் எங்களுக்கு இந்த கபினி சஃபாரி. இந்த கபினி சஃபாரி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக மார்னிங் டைம் பார்க்கும்போது 6 to 6:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 9 o'clock அரௌண்ட் இருக்கும். அண்ட் ஈவினிங் பார்த்தா 3 to 3:30 ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock ஈவினிங் வரைக்கும் இருக்கும்னு வச்சுங்களேன். இது வந்து வீக் டேஸில். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக 1.5 hours சஃபாரி தான். 6 to 7:30 ஸ்டார்ட் ஆகும், 7:30 to 9 o'clock திரும்ப ஒன்று, 3 to 4:30 ஒன்று, 4:30 to 6 o'clock ஒன்று. ஸோ டிபெண்ட்ஸ். 3 hours கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் வச்சுங்களேன். சம்டைம்ஸ் வந்து அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களுடைய 4வது பஸ் சஃபாரி. இங்கே பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ அண்ணன் நட போட்டு அழகாக அம்சமாக நடந்து வந்துட்டுருக்குது பாருங்கள் டைகர். இதெல்லாம் வந்து ஒரு மோஸ்ட்டு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுங்களேன். சீரியஸ்லி சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரோட்டில் நடந்து வரும்போது அது பஸ் சஃபாரியில் ஏர்லி மார்னிங் பார்க்குறதுலாம் வந்து இது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த பஸ்ஸு இப்போ பயணப்பட்டிருக்கிற இந்த 4வது சஃபாரி பஸ் டிரைவர் பார்த்திங்கன்னா கக்கனக்கோட்டை சஃபாரி சென்டர்லேயே வந்து சீனியர் மோஸ்ட் டிரைவர்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த கேட்டில் இருந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து க்ராஸ் பண்ணி உள்ளே போனோம். போய் ஒரு ஃபியூ மினிட்ஸு, ஒரு 6:15 அரௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 6:23 வந்து இந்த டைகர் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. டிரைவர் கேஷுவலாக போயிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டினாங்க. ஒரு டைகர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எங்களால் போய் பார்த்தோன்னா ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் அப்படியே பஸ்ஸை நோக்கி நடந்து வந்துச்சு. பஸ் அப்படியே பின்னாடி போச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வைல்ட் லைஃப் எந்தூசியாஸ்டிக் தான் கண்டிப்பாக தெரியும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், வண்டர்ஃபுல். அந்த டைகர் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போகும்போது நிறைய கூட்டமான இந்தியன் கவுர்ஸ் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து ரசித்தோம். கொஞ்சம் தூரம் கழித்து போகும்போது மான் கூட்டம் இருந்துச்சு, அதையும் பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறம் ஈகிள், பீகாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது யானை கூட்டம் ஒன்று இருந்துச்சு பார்த்தோம். ஸோ இவ்வாறாக இந்த கபினி சஃபாரி எங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு கதை இங்கும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.